அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சய்யிதுல் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். என்னுடைய 35 வருட நண்பரும் ஒரு தலைமுறையாக என்னோடு தொடர்பில் இருக்கக்கூடிய என்னுடைய பாசத்துக்குரிய, எப்படி நாவூர் ஷெரீஃபுக்கு நமக்கும் ஒரு 25 ஆண்டு கால தொடர்பு இருக்கிறதோ அது மாதிரி நம்மோடு பாசத்திலும் தொடர்பாக இருக்கக்கூடிய அவருடைய திருமணத்துடைய இதில் நீ கண்டிப்பாக நான் 4 வாரத்தை உன் பிள்ளையை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி வாய்ப்பு நீ தரணும்னு சொல்லி உரிமையோடு என்ன செய்தேன், கேட்டேன். அந்த அளவிற்கு நம்முடைய கல்வியினுடைய விஷயத்தை துவாவை பெற்ற ஒரு பாக்கியமான ஒரு ஆலிம். நிறைய ஆலிம்கள் பெரிய பெரிய கடல்கள் எல்லாம் இருக்கிற காரணத்தினால இந்த இடத்துல நிறைய நேரத்தை நீட்டுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. என்னுடைய ஒரு அறிஞர் சொன்ன மாதிரி சொற்பொழிவுங்கிறது சொற்ப நேரத்தில் பேசுறது தான் சொற்பொழிவு அப்படின்னு. காபாவுக்கும் கல்யாணத்திற்கும் 3 சம்பந்தத்தை நீங்க பார்க்கலாம். காபத்துல்லாவுக்கும் கல்யாணத்துக்கும் 3 சம்பந்தம். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல காபா பத்தி சொல்லும்போது சொல்லுவான், லல்லதி பி பக்கத், அது ஒரு பரக்க முபாரக்கன், அது ஒரு பரக்கத்தானதுமா அல்ல. அடுத்து சொல்லுவான் ஹுதன், நேர்வழி காட்டக்கூடியதும்பா. அடுத்து அல்லாஹ் அடுத்து சொல்லும்போது ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், கல்யாணத்திலே அந்த காபத்துல்லால நிறைய அல்லாஹ்வுடைய அத்தாட்சி இருக்கும்பா. பாருங்க, இந்த 3 விஷயங்களும் கல்யாணத்துல இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி காலை நேரத்தில் பரக்கத்தை செய்வாயாக ரசூலுல்லாஹ் துஆ செய்த மாதிரி, தன்னுடைய பணியாளர்களுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் பரக்கத்துக்கு துஆ செய்த மாதிரி, பாலில பரக்கத்துக்கு துஆ செய்த மாதிரி கல்யாணம் முடிக்கக்கூடியவங்களுக்கும் பரக்கத்துக்காக ரசூலுல்லாஹ் துஆ செய்தான். அப்ப அதுல பரக்கத்து இருக்கு. சல்மான் ஃபாரிஸ் இல்லானும் முதல் இரவுல மனைவிட்ட சொன்னாங்களாம், இந்த மாதிரி யார் மனைவிட்ட முதல் இரவு பேசியே இருக்க மாட்டாங்க. நம்மளாம் கல்யாணம் முடிச்ச பிறகுதான் அந்த செய்தியே எனக்கே தெரியும். முதல் இரவுல தன்னுடைய மனைவிட்ட சொன்னாங்களாம், நான் ஒன்று சொன்னா செய்வியா, நாங்கள் செய்யறதுக்கு தானே நான் வந்திருக்கிறேன், நீங்க என்ன சொன்னாலும் நான் கட்டுப்படுறது தானே உங்க மனைவியா இருக்கிறேன். நான் தக்பீர் கட்டி தொழுவேன் பெட்ரூம்ல, என் பின்னால நீ மாவுமா தொழணும். அப்புறம் நான் துவா சொல்லுவேன், துவா போதும் நீ ஆமீன் சொல்லணும். கூட்டு துவாவே இல்லைங்கிறான் நீங்க நிறைய பேர். தபரானி இமாம் சொல்லுவாங்க ஆமீன் துவா செய்யணும். இதை கண்டிப்பாக, ஏன்னா இது தரீக்காவுடைய இது கல்யாணம் இது. ஆக ஆமீன் சொல்லணும். ஏன்னா அதுதான் என் ஆசை. பாருங்க எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு. எனக்கு நீ வேலை செய்யணும், எனக்கு துணி துவைச்சு தரணும் அப்படிலாம் அவங்க சொல்லலை. நான் ஒரு துவா போதுவேன், நீங்க ஆமீன் சொல்லணும். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மாப்பிள்ளை பெட்ரூம்ல தக்பீர் கட்டி இமாமா தொழுது பின்னால மனைவியை மாமும் ஆக்கி துவா செய்தா அந்த பெண் விஷயத்தில் அவருக்கும் அவர் விஷயத்தில் அந்த பெண்ணுக்கும் அல்லாஹ் பரக்கத்தை செய்யறான். அந்த பெட்ரூம் அந்த கல்யாண வீடு பரக்கத்தை பெற்ற வீடு, பல லட்சம் செலவு செய்யக்கூடிய வீடு அல்ல. இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் நடக்கணும். அதே மாதிரி இன்னைக்கு பாருங்க நேர்வழி, கல்யாணத்து மூலமா என்ன நேர்வழி. இன்னைக்கு பாருங்க கல்யாணம் முடிக்க முந்தி ஒரு பொறுப்பு வந்துருது, நிறைய தப்புகள் குறைஞ்சிருது. அவர் ஹிதாயத்து தானே. எத்தனையோ வழிமார்களுக்கு மனைவி வச்சு விலாயத்தே கிடைச்சது. இந்த ஹிதாயத் என்ன, யாஃபி இமாம் 500 வழிமார்கள் எழுதுவாங்க. அதுல சில வழிமாருடைய கல்யாணத்தை எழுதுவாங்க. மனைவி நல்லவளா வந்ததுன்னா அவரே வலிவில்லா ஆயிட்டார். அதே மாதிரி சில மாப்பிள்ளை வலிவில்லா வந்ததுன்னா அவரே அந்த பெண் வலிவில்லா ஆயிட்டாங்க. ஆக ஹிதாயத் என்ன, விலாயத்தே கிடைக்கும் கல்யாணத்து மூலமா. அது ஒரு விஷயம். 3வது ஆயாத்தும் பையினாத், அல்லாஹ்வுடைய பெரிய அத்தாட்சிங்கிறான் அல்லாஹ். நேற்று தளத்துல ஒரு செய்தி பார்த்தேன், உலகத்தையே சிரிக்க வச்சான் ஒருத்தன். அமெரிக்கா ஒருத்தன் உலகத்தையே சிரிக்க வச்சான். ஆனா அவன் ஒரு நாள் ரொம்ப கவலையில தற்கொலை பண்ண முயற்சி பண்ணான். 2 தடவை தற்கொலை முயற்சி பண்ணி ஒரு இந்த ஹார்ட் இது மனத்தத்துவ டாக்டர் போய் கேட்டான், சார் நான் எனக்கு உடம்புல ஏதோ பண்ணுது, நீங்க ஏதோ மெடிசன் தாங்க. செக் பண்ணிட்டு சொன்னார், உனக்கு ஒண்ணுமே இல்லப்பா, உங்க உடம்பெல்லாம் நலிஞ்சு போய் இருக்குது, அதனால ஒரு பேப்பர் தரேன், அதை பார்த்து நீங்க மெடிசன் தரேன், அந்த பேப்பரையும் தரேன், அதை படிச்சு பாருங்க. என்ன பார்த்தா நிறைய படம் பேரா இருக்காது. இந்த பேப்பர்ல படம் பேரா எழுதி வச்சிருக்கான் டாக்டர். என்னது, அமெரிக்கால இந்த ஆளுடைய படத்தை பாருங்க, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நல்ல சிரிக்கலாம். அவர் தான் சார்லின் சாப்ளின், நான் அந்த சார்லின் சாப்ளினே நான் தாங்க அப்படின்னு அந்த ஆள் பாருங்க. பார்த்தீங்களா, அவன் உலகத்தையே சிரிக்க வச்சான். ஆனா அவன் 3 தடவை அவன் அப்படியே சொன்னான், நான் 3வது தடவையும் தற்கொலை பண்ணிடணும்னு முயற்சி பண்ணிட்டாமா. ஆக நிம்மதி இல்லை, உலகத்தையே சிரிக்க வச்சவனுக்கு நிம்மதி இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்வுடைய அத்தாட்சி காபால இருக்கிற மாதிரி ஒமின் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய அத்தாட்சி உங்க ஜோடியா அல்லாஹ் உங்களுக்கு படைத்தான், லிதஸ்குனு இலைஹா, நீங்க நிம்மதி பெறுங்க. அல்லாஹ் தஆலா இந்த பெற்றோர்களையும் இந்த மணமக்களையும் நிம்மதி பெற்ற அந்த ஜோடியாக நம்மையும், நமக்கு நிம்மதி வேணுமா இல்லையா, புதுசா கல்யாணம் முடிக்கிறவங்க, கல்யாணம் முடிக்க வேண்டியவங்க, கல்யாணம் முடிச்சவங்க, கிழமை எல்லாத்துக்கும் அல்லாஹ் நிம்மதியை தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவான, வாய்ப்பளித்தமைக்கு நான் நினைச்சு கூட பார்க்கல, அதனால தான் ஓரத்தில் போய் இருந்தேன். ஏன்னா எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூடிய இந்த இரு வீட்டார்களுக்கும் பெரிய உலமாக்களுக்கு என்னுடைய உஸ்தாத் பெருமக்கள் நிறைய இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.